வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, 8 வசந்தங்கள் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் தெலுங்கு டப்பிங் தான். 8 வசந்தலு அப்டின்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்த ஒரு படம். அதோட டப்பிங் ஓடிடில பார்த்தேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அப்டின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்டின்னா, ஒரு ஒரு சீனும் அவ்ளோ அழகா செதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு பொண்ணு சுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் நேம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அது எதிர்பாராத விதமா தோல்வியில முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த காதல் தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இன்னொரு காதல் வருது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எப்படி வராங்க, எப்படி மீட் பண்றாங்க, அவங்க லைஃப்ல என்னென்ன நடக்குது அப்படின்லாம் நிறைய சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொன்னா அந்த 8 வசந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு 8 இயர்ஸ், அததான் 8 வசந்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8 இயர்ஸ்ல ஒரு பொண்ணோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது, அவ எப்படி எல்லாம் மாறுறா அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்கதான் வளர்க்குறாங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப தைரியமா இருக்காங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பயங்கர டேலண்டடா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புறாங்க. அந்த பையன் தான் இவங்களை ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேருமே டர்ன் ஆனதுக்கு அப்புறம் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொஞ்ச நாள்ல லவ் பிரேக்கப் ஆயிடுது. அதாவது அந்த பையன் எவ்வளவு சுயநலமா யோசிக்கிறான் அப்படிங்கறது இதுல காமிச்சிருந்தாங்க. அதாவது இந்த லவ்னால நான் இதை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில அவன் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறான் அப்படிங்கறதுதான் காமிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழுவா. அந்த ஒரு சீன் பார்க்கும்போது எனக்குலாம் அப்படியே கண்ணுல தண்ணி ஊத்திட்டே இருந்தது. அப்படியே ஒரு காருக்குள்ள உட்காந்துருப்பான் அந்த பையன், அவ்வளவு மழை பெய்யும், அந்த பொண்ணு அவ்வளவு ஃபீவர்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஓடி வருவா. அவங்கிட்ட கேட்பா, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போறியே, என்ன ரீசன் அப்படின்லாம் கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், ஒன்னாலதான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா அந்த பொண்ணு மேல பழிய போட்டுருவான். அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, அந்த ஒரு டைலாக் ரொம்ப அழகா இருந்தது அதுல. நீ நான் ஒரு தடவை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் இல்ல, என் ட்ரெஸ் மேல பட்ட காத்து கூட உன் பக்கம் வராத நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. அந்த டைலாக் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய டைலாக். நான் கேர்ள்ஸ் மட்டும் சொல்லல, பசங்களையும் தான் சொல்றேன். நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டைலாக் தான் அது. நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், என் ட்ரெஸ் மேல பார்த்த காத்து கூட உன்கிட்ட வராதபடிக்கு என்னால பாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், மென்டலி நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு டைலாக் இதுல வரும். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பையனுக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறியப்பட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இன்னொரு பையனுக்கு எவ்வளவு பொக்கிஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நான் திரும்ப 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 அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் திரும்ப திரும்ப பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான நீங்க ரொம்ப யாரையாவது லவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா லவ் பண்றவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்குமே பர்சனலா என்னுடைய லைஃப்ல நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இதுல இருந்தது. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு மெயில் கேரக்டரா காமிச்சிருந்தாங்க. அதை ஒரு ஃபீமேல் கேரக்டரா வச்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் என்னோட லைஃப்ல நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 8 வருஷமா அந்த லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 8 வருஷமா இவங்க ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிராவல் பண்ணுவாங்க, புக் எழுதுவாங்க, ஒரு ரைட்டர் ஆவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த 8 வருஷமா இவங்கள ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் தெரியும், அவன் எழுதி வச்ச
அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த 8 வருஷ கதையும் அவங்க படிப்பாங்க. ஒன் பை ஒன்னா படிக்க 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 அவங்களுக்கு அப்படியே கண்ணுல தண்ணி ஊத்தும். ஏன் அப்படின்னா அந்த 8 வருஷம் கழிச்சு அந்த பையனை தான் திரும்பவும் இவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் யாரையுமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு பையனை வந்து இவங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் வந்து நம்ம சொன்னா ஏத்துப்பானோ என்னவோ தெரியல. நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. இதுக்கடையில வந்து அம்மாவுக்கு வேற உடம்பு முடியாம போயிடும். ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்துரும். ஸோ இந்த லவ்வும் நம்மளுக்கு வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு இடத்துல கல்யாணம் வேற நிச்சயமாயிரும் அவங்களுக்கு. ஸோ அம்மா வந்து சொல்லிட்டாங்க, அது மீற முடியாது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம போய் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இந்த லவ்வும் போச்சு, இந்த லவ் சொல்லாமலே போச்சு, அந்த லவ் சொல்லி போச்சு, இந்த லவ் சொல்லாமலே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க ஹீரோயின். கடைசியில பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு இவங்க யாரை லவ் பண்ணாங்களோ அவங்களே கொண்டு வந்து நிறுத்தி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த பையன், இவங்க காதலிக்கக்கூடிய அந்த பையன் வந்து ஏற்கனவே 8 வருஷமா இவங்க பின்னாடியே சுத்தி சுத்தி காதலிச்ச ஒரு பையனா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஒருத்தரை விரும்பி அதை சொல்ல முடியாம இருக்கிறோம் அப்படின்றப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 8 வருஷமா அவங்க வந்து நம்மளதான் சுத்தி சுத்தி வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் போது எவ்வளவு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அப்படியே கண்ணீரா கொட்டும் அந்த ஹீரோயினுக்கு. அந்த ஒரு பக்கமும் ரீட் பண்ணும்போது அந்த சீன்லாம் பார்க்கும்போது நானே வந்து அப்படியே அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் மட்டும் இல்ல, நீங்க நிறைய பேர் பார்த்திருந்தீங்கன்னா அந்த சீன்ல கண்டிப்பா அழுதுருப்பீங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. இந்த மாதிரி நடக்குமா, நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்டா ஃபீல் ஆயிடுச்சு இந்த படத்துல. சோ அதுதான் வந்து ஓவரால். அண்ட் அதை தாண்டி வந்து ஒரு குரு ஒரு சிஷ்யை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் அதை காமிச்சிருந்தாங்க. அது குரு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம இறந்து போயிருவாங்க. அவருக்கு யாருமே சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க அந்த டீச்சருக்கு, அந்த அவருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு பிரதம சிஷ்யை அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இவங்க இருப்பாங்க. ஸோ நான் தான் வந்து அவருக்கு வந்து எல்லாமே செய்வேன், இறுதி சடங்கு ஃபுல்லா நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பாங்க. அப்படி போய் நிற்கும் போது அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணுங்களாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, நீ தான் அவருக்கு இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னா தலைய மொட்டை அடிச்சுக்கணும், மொட்டை அடிச்சுக்குவியா அப்படின்னு கேட்பாரு. கடகடன்னு தலையில தண்ணி எடுத்துட்டு ஊத்திட்டு மொட்டை அடிக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து அந்த மொட்டை அடிக்கிற கையில கத்தி வச்சிருப்பாருல, அதை தூக்கி இப்படி தலையில வைப்பாங்க. ஃபென்டாஸ்டிக் சீன். அதாவது ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அந்த சீன்ல வந்து பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. நானுமே நிறைய டீச்சர்ஸ் மேல இந்த மாதிரி வந்து மரியாதை வச்சிருந்தேன். இன்னுமே இருக்கு. அவங்களெல்லாம் கான்டாக்ட்ல இல்ல நம்மளுக்கு. ஆனா டீச்சர்ஸ் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது அப்படியேதான் இருக்கும். எனக்கு இப்ப கிடைச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபிட்னஸ் ட்ரைனிங் எடுக்கும் போதோ இல்ல வந்துட்டு டான்ஸ் சொல்லி கொடுக்கும் போதோ எனக்கு வந்து வரக்கூடிய அந்த கிளையன்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து என்னவோ வித்தியாசமா பண்றீங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் வந்து எங்களுக்கு கிடைச்சது, நாங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்க்கும்போது ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு டீச்சரா இருப்போமோ அப்படின்லாம் தோணும்ல. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, நம்ம டீச்சருக்கு மதிப்பு கொடுக்கூட ஒரு ஸ்டூடெண்டா தான் நம்ம இருந்தோம். ஸோ நம்மள ஒரு டீச்சரா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மதிப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு பார்ப்போம். இன்னும் நிறைய லைஃப்ல நாட்கள் இருக்கு. போக போக தான் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ இப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அந்த படத்துல நிறைய இடத்துல கண்ணீர் விட்டு அழுதுட்டேனே வச்சுக்கோங்களேன். அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது கிளைமேக்ஸ்ல தான் அந்த சீனை காமிப்பாங்க. இவங்க கொடுத்த ஒரு கிஃப்ட அந்த ஃபர்ஸ்ட் காதலன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில தூக்கி போட்டு போவாரு. அந்த குப்பை தொட்டியில இருந்து இந்த 8 வருஷமா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் அந்த குப்பை தொட்டில இருந்து அந்த கிஃப்டை எடுத்து வச்சு கடைசியில கிளைமேக்ஸ்ல அதை வந்து கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஸோ எப்படி ஒரு 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 ஜகஜகான அந்த லவ் ஸ்டோரி வந்து ஆஹா, இந்த மாதிரிலாம் லவ் உலகத்துல இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பார்க்க 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 திரும்ப 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 பார்க்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி படங்கள்ல வந்துட்டு இது வந்து
ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுத்துருவேன் நான்லாம். 8 வசந்தங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து, நான் வந்து எப்பவுமே இந்த ஒரு 10 படம் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னா, இந்த படத்துக்கு தான்யா குடுப்பேன். அப்படின்ற மாரி சொல்ற அளவுக்கு வந்து, எந்த விதமான தேவையில்லாத சீனும் இந்த படத்துல இல்ல. எந்த விதமான முகம் சுளிக்கக்கூடிய சீனும் இந்த படத்துல இல்ல. அப்படி இல்லாம எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதா இருந்தது. அதுல வந்து ஒரு ஒரு மெயின் கேரக்டர் அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த பொண்ணும் பையனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத அழகா காமிச்சிருந்தாங்க. அந்த பையன் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கும்போது, இந்த பொண்ணு போய் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. "நீ ஏம்மா ஹெல்ப் பண்ற?" அப்படின்னா, "நான் உன் ஃப்ரெண்டு. நீ ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற. இங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருந்து என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பா. சோ ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நேர்மையா, எந்த விதமா தவறான எண்ணங்களும் இல்லாம அவ்ளோ பியூரா வந்து பழக முடியும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இதுல வந்து காமிச்சிருந்தாங்க. சோ ஓவரால் பார்த்தோம்னா அழகான ஒரு லவ் ஸ்டோரி, தேவையில்லாத ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. அப்புறம் இந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுல காமிச்சிருந்தாங்க. ஏன்னா கடைசியில அவங்க லவ் செய்யறதுக்கு காரணமே அந்த ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. சோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுல காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அழகா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அதை காமிச்சிருந்தாங்க. ஒரு குடும்பம்னா எப்படி விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தர் ஒருத்தர் எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல காமிச்சிருந்தாங்க. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 1000 மதிப்பெண் நான் போடுவேன். அந்த அளவுக்கு வந்து 100க்கு 100லாம் கிடையாது. 100க்கு 1000 தான். அந்த மாதிரி மதிப்பெண் போடக்கூடிய ஒரு படமாக இது இருந்தது. நீங்களும் இந்த படத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் உதய். பாய்.